மனதை கவரும் பஞ்சதந்திர கதைகள், உங்களை சிரிக்க வைக்கும் வேடிக்கை கதைகளுடன் இணைந்து பயணிக்க வாங்க நம்ம மின்மினி கதைகள் சேனலுக்கு. மூளை இல்லாத கழுதை, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடி வேட்டையாட முடியவில்லை. இதனால் எதுவும் சாப்பிட கிடைக்காமல் அந்த சிங்கம் மிகவும் சோர்வாக இருந்தது. சிங்கம், எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறது? சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்யணுமே என்று யோசித்தது. யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு குள்ள நரி வந்தது. உடனடியாக சிங்கமும் இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்று நினைத்தது. சிங்கமும் உணவை சேகரிக்க இந்த குள்ள நரியை உதவி செய்வதற்காக நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்கம் நரியை அழைத்தது. இனிமேல் நீதான் என் மந்திரி. உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குள்ள நரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியவில்லை. ராஜா, உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது. உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நாதான் ராஜா. ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னால் ஓடினால் சரியாகுமா? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம். நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்திற்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்று என்று தினமும் ஒரு விலங்கை எனக்காக சாப்பிட கொண்டு வரணும். நீதான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமாக செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேலையில் இறங்கியது நரி. அப்பொழுது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம் போய், நண்பா, எங்கே ரொம்ப நாள் ஆளையே காணும், எங்க போயிட்ட என்றது. இங்கேயே தான் நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன். என்ன விஷயம் என்று கழுதை கேட்டது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நம்ம காட்டில் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்துள்ளார் என்றது. ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம். அவர் ஒரே அடியில் என்னை கொன்று சாப்பிடுவாரே. அவர் எதற்காக என்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்ய வேண்டும்? பயப்படாதே, நீ மட்டும் முதல் மந்திரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போகும். ராஜாவுக்கு அடுத்தபடி நீதான். எல்லாம் விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடி தான் வருவார்கள் அனைவரும் என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோடு சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தனர். சிங்கம் கழுதையை பார்த்து சிரித்துக்கிட்டே, வா நண்பா, இன்று முதல் நீ என்னோட முதல் மந்திரி என்று கூறியது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வெக்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்திற்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தது. கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க. என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிடக்கூடாது என்று சிங்கத்திடம் நரி கூறியது. சிங்கமும் அதை ஒத்துக்கிட்டு குளிக்க சென்றது. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதற்கும் ஒரே பசி. கழுதையின் தலையை கிழித்து அதன் மூளையை எடுத்து சாப்பிட்டது நரி. குளித்துவிட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்துள்ளது? உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா? கழுதைக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் நரியை நம்பவில்லை. அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும்? பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என் கூட வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நீ சொல்வது சரிதான் என்று சிங்கமும் நம்பி சாப்பிடத் தொடங்கியது.